கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020 89 00 0194. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் வழமை போலவே இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. அந்த வகையில் முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்திய அதகலங்கள் தெற்கில் தீவிரம் பெறும் நிலையில் தமிழர் தாயகத்தின் அரசியல் பரப்பிலிருந்து எப்படியும் இந்த வாரம் திறந்திடு சீசேம் பாணியில் தமிழர் தரப்பின் பொது வேட்பாளர் குறித்த ஒரு இறுதி முடிவு வெளிவந்தே ஆக வேண்டும். ஒன்றில் இந்த பொது வேட்பாளர் தளத்தில் வரக்கூடிய முகம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். இல்லையென்றால் மறுபுறத்தே இந்த முயற்சியை பிசுபிசுத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் களத்துக்கு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய திகதியான ஆகஸ்ட் 15 நெருங்கி வருகிறது. இன்னமும் அதற்கு 10 நாட்களே உள்ளதால் இந்த வார இறுதிக்குள் எப்படியும் தமிழர் தரப்பின் பொது வேட்பாளர் பூனை தமது பையிலிருந்து வெளிவந்தே ஆக வேண்டும். என்னதான் இந்த விடயத்தில் எள்ளல்கள் மற்றும் எதிர்ப்புகள் இருந்தாலும் தமிழ் பொது வேட்பாளர் நிச்சயமாக உதயமாகிக் கொள்வார் என இந்த விடயத்தை முன்னகர்த்தும் தமிழ் பொது கட்டமைப்பு உறுதியாக சொல்லுகிறது. இதனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு தமிழர் தாய அரசியல் பரப்பில் இருப்பதும் ஒரு வகையில் உண்மைதான். தமிழ் பொது வேட்பாளரை படுமோசமாக தோல்வியடைய வைப்பதே தனது தலையாய பணியென ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து குசுகுசு பேச்சுக்களை நடத்தும் தமிழ் சூமந்திரனும் கங்கணம் கட்டியிருப்பதால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஏதோ ஒரு வகையில் பரபரப்பை ஏற்படுத்தத்தான் செய்கிறது. இந்த வாரம் தமிழ் பொது வேட்பாளர் எவ்வாறும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய நிலை இருக்கும் பின்னணியில் இதே வாரத்தில் குறிப்பாக நாளை மறுதினம் ராஜபக்சேக்களின் மொட்டு அணியும் தனியாக தமக்கான வேட்பாளரை பகிரங்கப்படுத்த சித்தப்பட்டுள்ளது போல தெரிகிறது. ஏற்கனவே தாமரை மொட்டில் உள்ள இதழ்கள் உதிர்வு நிலைக்கு உள்ளாகி சில இதழ்கள் ரணில் விக்ரமசிங்கவின் கைகளிலும் இன்னும் சில இதழ்கள் திலித் ஜெயவீராவின் சர்வஜன பலயவிலும் உள்ள நிலையில் ரணிலுக்கு ஆதரவளிக்காமல் பொதுஜன பிரமுனவாகிய தாமரை மொட்டு அணி தமது சொந்த வேட்பாளரை இந்த வாரம் களமிறக்க சித்தப்பட்டுள்ளது. இவ்வாறாக அவர்களின் தரப்பில் களமிறக்கப்படும் வேட்பாளராக பிரபல சூதாட்டத்துறை தொழிலதிபர் தம்மிக்க பிரேரா இருப்பார் என ஏற்கனவே ஊகங்கள் வளைய வரும் நிலையில் அவர்தான் இறுதியாக வேட்பாளராக களம் இறங்குவார் என பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சிங்கள மகா ஜனதாவின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தே ரணில் விக்ரமசிங்கவுக்கு தாம் ஆதரவு வழங்குவதாக கூறும் முகங்களை தாமரை மொட்டு படிப்படியாக தம்மிடமிருந்து தூர விலத்தி வருகிறது. அந்த வகையில் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவிடம் இருந்த கம்பகா மாவட்ட தலைமை பொறுப்பு பறிக்கப்பட்டு அது இந்திக்கு அனுரத்தவிடம் தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல அனுராதபுரம் மாவட்ட பொறுப்பாளரையும் கடாசிய தாமரை மொட்டு அந்த பொறுப்பை கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் பேபியிடம் கொடுத்துவிட்டது. ஏற்கனவே அமைச்சர் கஞ்சன விஜயசேகரிடம் இருந்து மாத்தறை மாவட்ட தலைமை பொறுப்பும் அதேபோல அமைச்சர் ரமேஷ் பத்திரனவிடம் இருந்து காலி மாவட்ட பொறுப்பும் பிடுங்கப்பட்ட நிலையில் புதிய பிடுங்குதல்களும் கடாசுதல்களும் தாமரை மொட்டு அணியில் இடம்பெற்று வருகின்றன. ஆக மொத்தம் தமது அரசியல் பீடமான பொலிட் பீரோவால் எடுக்கப்பட்ட முடிவை மாற்ற முடியாது. அதனால் நாளை மறுதினம் சொந்த வேட்பாளரை களமிறக்கும் தீர்மானத்திலும் மாற்றமில்லை, அதேபோல ரணிலுக்கும் ஆதரவில்லை என்ற முடிவிலும் மாற்றமில்லை என்பதே தாமரை மொட்டு நேற்று வரை தனது நிலைப்பாடாக வைத்திருந்தது. இவ்வாறான புதிய களமுறக்கங்களுக்கு கட்டியங்கள் கூறப்படுவதால் இந்த முறை ஸ்ரீலங்காவில் இடம்பெறும் முதன்மை தலையாரி தேர்தல் களத்தில் வளமையை விட அதிக வேட்பாளர்கள் களம் இறங்குவதற்குரிய அறிகுறிகள் துல்லியமாகவே தெரிகின்றன. கடந்த வார இறுதி வரை 9 அரசியல் கட்சிகளும் 5 சுயேட்சை வேட்பாளர்களும் என, அதாவது ரணில் உட்பட 5 சுயேட்சைகள் என 14 வேட்பாளர்கள் தமக்குரிய கட்டுப்பணத்தை செலுத்திவிட்டனர். கட்டுப்பணத்தை செலுத்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை இன்னும் கால அவகாசம் இருப்பதால் மற்றும் பலர் இந்த கட்டுப்பணம் செலுத்தி நகர்வில் குதித்துக் கொள்ளவும் கூடும். இதனால் எதிர்வரும் 15ஆம் தேதி இடம்பெறும் வேட்புமனு தாக்கல் தினத்தன்று இப்போது உள்ள 14 வேட்பாளர்களை விட நிச்சயமாகவே அதிக வேட்பாளர்கள் இறுதி பட்டியலில் இடம் பிடிக்க கூடும் என்ற ஊகங்களின் அடிப்படையில் வாக்குச்சீட்டின் நீளத்தையும் இந்த முறை அதிகரிக்க வேண்டுமே என்ற கவலை ஸ்ரீலங்காவின் அரசு அச்சகத்தின் தலைவர் கங்கா கல்யாணி லியனகேக்கு தொற்றிவிட்டது.
அவரது கவலைப்படி கடந்த 2019 இடம்பெற்ற முதன்மை தலையாரி தேர்தலுடன் ஒப்பிட்டுக் கொள்ளும் போது இந்த முறை தேர்தலுக்கு 3 மடங்காக அதிகரிக்கும் எனவும் கடந்த முறையே வாக்குச்சீட்டின் நீளம் 27 அங்குலமாக இருந்த நிலையில் இந்த முறை வாக்குச்சீட்டின் நீளம் இன்னும் நீட்சியடையும் என்பதும் அவரது கவலை. இவ்வாறான செலவின அதிகரிப்புகள் குறித்த கவலைகள் எல்லாம் அரசு அச்சகருக்கு இருந்தாலும் தேர்தல் செலவினங்கள் எல்லாம் மக்கள் தலையில்தான் வரியாக சுமத்தப்படும் என்பதே யதார்த்தம். இவ்வாறான மிளகாய் அரைப்புகளின் பின்னணியில் தான் தேர்தல் அதகலங்கள் தொடர்கின்றன. அந்த வகையில் இந்த தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் காலமும் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. இதற்கிடையே இந்த முறை ஊருக்கு உபதேசமாக நிதி சிக்கனம் குறித்த பாடங்களை எடுக்கும் ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட அனைத்து வேட்பாளர் முகங்களுமே தமது தேர்தல் பரப்புரைகளுக்கு என்றால் மட்டும் நிதியை அள்ளி வீசிக் கொள்கின்றன. கடந்த 1 மாத காலப்பகுதியில் மட்டும் முகநூல் தளத்தில், அதாவது Facebook தளத்தில் அரசியல் விளம்பரங்களுக்கு அதிக செலவு செய்த நாடாக இலங்கை பதிவாகியுள்ளது. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான முகநூல் அரசியல் பரப்புரை விளம்பரங்களின் செலவினங்கள் மட்டும் 17,000 அமெரிக்க டாலர்களை தாண்டிவிட்டது. அதிலும் குறிப்பாக ரணிலுடன் இணையுங்கள் என்ற முகநூல் பக்கம் மட்டும் 13,000 டாலர் செலவீனத்தில் 40 விளம்பரங்களை வெளியிட்டுள்ளது. இதேபோல ஏனைய வேட்பாளர்களான விஜயதாச ராஜபக்ஷ, தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரும் முகநூல் விளம்பர பிரியர்களாக அடையாளம் காணப்படுகின்றனர். இதற்கிடையே தமது தேசிய மக்கள் சக்திக்கு ஸ்ரீலங்காவின் படைத்துறையில் இருந்து ஓய்வு பெற்ற முப்படை முகங்களும் புலம்பெயர் சிங்கள மகாஜனதாவும் ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்காவின் அரச புலனாய்வு தளம் அரசாங்கத்துக்கு போட்டு கொடுக்கும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடும் அனுரகுமார திசாநாயக்கா, ஓய்வு பெற்ற ஸ்ரீலங்கா ராணுவ முகங்கள் தமது தேசிய மக்கள் சக்திக்கு என்றென்றும் பெரும் பலமாக இருப்பதாகவும் பெருமை கூறுகிறார். அனுரகுமார திசாநாயக்காவை ஏதோ ஒரு முற்போக்கான கதாநாயகராக காட்டிக்கொள்ள முனையும் தமிழ் கிளிப்பிள்ளைகளும் இந்த சொல்லாடலை நிச்சயமாக அவதானித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் கருத்து கணிப்புகளில் தற்போது அனுரகுமார திசாநாயக்காவை மேவி மெல்ல மெல்ல முன்னேறி வருவதாக கூறப்படும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு நேற்று ஆச்சரியம் ஏதும் இல்லாமல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவளிப்பதாக அறிவித்தது. கட்சியின் உயர்மட்ட கூட்டத்தின் முடிவு என சொல்லியபடி அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் இதனை நேற்று பகிரங்கப்படுத்தினார். எனினும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டுத்தான் சஜித் பிரேமதாசாவுக்கு இந்த முறை ஆதரவு வழங்குவதாகவும் அவர் ஒரு அவதான நிலையையும் எடுத்திருந்தார். அத்துடன் யாருமே நம்பாமல் விட்டாலும் புதிய அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளையோ அல்லது ஏனைய பதவிகளையோ தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என ஹக்கீம் சொல்லியிருப்பது இன்னொரு விடயம். ஆனால் ஹக்கீம் இவ்வாறு சொன்னாலும் அவரது இந்த சொல்லாடலை உண்மையில் யாரும் நம்பிக்கொள்ள மாட்டார்கள் என்பது வேறு விடயம். இதற்கிடையே டெர்மினேட்டர் கோட்டாபாயவின் மறைமுக சகாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவின் ஊடக தொழிலதிபரான திலீப் ஜெயவீர சர்வஜன வலய கூட்டணியின் வேட்பாளராக நேற்று அறிவிக்கப்பட்டார். சுகததாச விளையாட்டரங்கில் இடம்பெற்ற நிகழ்வில் திலீப் ஜெயவீர களமிறங்கிய போது அந்த அரங்கில் கிழக்கின் முன்னாள் ஆளுநரும் கோட்டாபாய விசுவாசியுமான அனுராதா ஜகம்பத், விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பில போன்ற வகையரா தொகையராக்களின் பிரசன்னமும் இருந்தது. இலங்கையில் மகிழ்ச்சியான குடும்பங்களை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வை தமது சர்வஜன பலய கூட்டணிக்கு மட்டுமே உள்ளதென அதன் அரசு தலைவர் வேட்பாளர் திலீப் ஜெயவீர மக்கனையாக சொல்லிக் கொண்டாலும் பூனியை மடியில் கட்டிக்கொண்டு சகுனம் பார்ப்பது போல அந்த அணியில் அனுராதா ஜகம்பத், விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில போன்ற இனவாதிகள் இருக்கும் நிலையில் அந்த அணி எவ்வாறு தமிழ் குடும்பங்களை இலங்கையில் மகிழ்ச்சியாக வாழவிடும் ஒரு அணியாக இருக்கும் என்பதே அந்த அணியை மையப்படுத்தி எழும் முக்கியமான தர்க்கமான ஒரு வினாவாகும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து புலம்பெயர் நாடுகளின் நிலவரங்களை நோக்கினால் ஐரோப்பாவில் தலைதூக்கி வரும் அதிதீவிர வலதுசாரிகளின் தீவிரம் இப்போது ஆங்கில கால்வாயை தாண்டி பிரித்தானியாவிலும் எதிரொலித்து வருகின்றது. இதனால் கடந்த 2011 பிரித்தானியா எதிர்நோக்கிய வன்முறையான காலகட்டத்துக்கு பின்னர் மிக மோசமான ஒரு நிலைமை தற்போது உருவாகியுள்ளது. சில இடங்களில் இடம்பெற்ற வன்முறைகளில் தமிழர்களின் வணிக நிலையங்களும் அதிதீவிர வலதுசாரி இனவாத குண்டர்களால் சூறையாடப்பட்டுள்ளது. தோலின் நிறத்தின் அடிப்படையிலான இனவாதத்தை கக்கி வரும் இந்த அதிதீவிர வலதுசாரி குண்டர்கள் தமிழர்களின் கடைகளையும் தாக்கியுள்ளனர். இந்த நிலைமையானது கடந்த 1 மாத காலத்துக்கு பின்னர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சியை வீழ்த்தி தமது தரப்பில் ஆட்சியை பிடித்த கேர் ஸ்டாமரின் தொழிற்கட்சி அரசாங்கத்துக்கும் பெரும் சவாலை உருவாக்கியுள்ளது. கடந்த வார இறுதியில் இங்கிலாந்தின் டோம்பர்த், மிடில்ஸ்பரோ, போல்டன், ஹல் மற்றும் வெய்மவுத் போன்ற நகரங்களில் வன்முறைகள் இடம்பெற்றிருந்தன. இந்த வன்முறைகளை செய்ததான குற்றச்சாட்டில் 160க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 4 நாட்களாக பிரித்தானியாவில் வன்முறைகள் இடம்பெறுவதை அடுத்து இன்று காலை பிரதமர் தலைமையில் கோப்ரா எனப்படும் அமைச்சரவையின் அவசரகால குழு கூடி தமக்கிடையில் நிலைமைகளை ஆய்வு செய்து வருகிறது. கோப்ரா எனப்படும் இந்த அமைச்சரவை அவசரகால பதிலளிப்பு குழு கூட்டத்தில் அரசாங்கத்தின் கேபினெட் தகுதிநிலை அமைச்சர்கள்,
அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகள், காவல்துறை மற்றும் உளவுத்துறை முக்கிய தலைகள் பங்கெடுத்து வருகின்றனர். இந்த கூட்டத்தின் முடிவில் 2011ஆம் ஆண்டில் இடம்பெற்றது போல வன்முறைகளில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்குகளை 24 மணி நேரமும் இயங்கும் நீதிமன்றங்கள் மூலம் விசாரித்து உடனுக்குடனேயே வன்முறையாளர்களுக்கு தண்டனைகளை வழங்கும் திட்டம் நடைமுறைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் இதே திங்களன்று லிவர்பூல் நகரத்துக்கு 20 மைல் தொலைவில் உள்ள கடலோர நகரமான சவுத்போர்ட் பகுதியில் 3 சிறுமிகளை 17 வயதான ஆயுததாரி ஒருவர் குரூரமாக குத்தி கொலை செய்திருந்தார். அதன் பின்னர் தான் இந்த வன்முறைகள் வெடித்திருந்தன. இந்த தாக்குதலை செய்தவர் பிரித்தானியாவில் பிறந்த ஒருவராக இருந்தாலும் தாக்குதலாளி படகு மூலம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்த இஸ்லாமிய குடியேறி என்ற வதந்திகள் பரப்பப்பட்ட பின்னணியில் அதிதீவிர வலதுசாரி குண்டர்கள் மசூதிகள் மீதும் குடியேறிகள் மற்றும் அகதிகள் தங்கியுள்ள இடங்களையும் இலக்கு வைத்து வன்முறைகளை செய்து வருகின்றனர். நேற்று ரொதர்ஹாம் மற்றும் டொம்போர்த் ஆகிய இடங்களில் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கியுள்ள விடுதிகள் தாக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டன. டாம்போர்த் பகுதியில் வன்முறையாளர்கள் ஏதிலிகள் தங்கியிருந்த கட்டிடங்கள் மீது தீக்குண்டுகளை எறிந்து அவற்றின் ஜன்னல்களை அடித்து நொறுக்கி பெரும் தீவைப்பு முயற்சிகளை செய்தனர். இந்த சம்பவத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி படுகாயமடைந்தார். இதேபோல ரோதர்ஹாமிலும் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கியிருந்த விடுதி தாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான தாக்குதல்களை அடுத்து இன்று கோப்ரா குழு அவசரமாக கூடி நிலைமைகளை ஆய்வு செய்து வருகின்றது. வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் சட்டத்தின் முழுமையான பலத்தையும் எதிர்கொள்வார்கள் என பிரதமர் கேர் ஸ்டார்மர் நேற்று தனது வதிவிடமான நம்பர் 10 நாட்டுக்கு உரையாற்றிய போது ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார். பிரித்தானியாவில் வாழும் சகல மக்களுக்கும் அந்த நாட்டில் பாதுகாப்பாக வாழ்வதற்கு உரிமை உண்டென்பதால் முஸ்லிம் சமூகங்கள் வன்முறைகள் மூலம் குறிவைக்கப்படுவதையோ, மசூதிகள் தாக்கப்படுவதையோ, வீதிகளில் நாசிகளின் வணக்கம் செலுத்தப்படுவதையோ அரசாங்கம் அனுமதிக்காது எனவும், அதேபோல காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல்களை நடத்துவதையோ அரசாங்கம் அனுமதிக்க போதில்லை என சூளுரைத்த கேர் ஸ்டார்மர் இந்த தாக்குதல்களின் பின்னணியில் வலதுசாரி குண்டர்கள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். ரோதர்ஹாமில் சட்டத்தை மீறி கொள்ளையடிக்கும் கும்பல் வன்முறைகளை செய்ததாக குற்றம் சாட்டிய பிரதமர் வன்முறைகளை செய்யும் குண்டர்களை நீதிக்கு கொண்டு வருவதற்கு என்ன வேண்டுமானாலும் தான் செய்வேன் எனவும் நேற்று சூளுரைத்தார். தற்போது வன்முறைகளில் ஈடுபடும் தீவிர வலதுசாரி குண்டர்களை ஒடுக்குவதற்கு காவல்துறையே போதுமானது என குறிப்பிட்ட அரசாங்கம் இப்போதைக்கு இராணுவத்தை இந்த விடயத்தில் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கிடையே நாடு நெருக்கடியில் உள்ள போது பிரதமர் கேர் ஸ்டார்மர் கோடைகால விடுமுறைக்கு தயாராவதான செய்திகள் அவர் மீதான விமர்சனங்களை தூண்டியுள்ளன. துணை பிரதமர் ஏஞ்சலா ரெய்னர் கேர் ஸ்டார்மருக்கு பதிலாக அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளதான செய்திகள் வந்த நிலையில் பிரித்தானியாவின் சில பகுதிகள் வன்முறையால் எரிந்து கொண்டிருக்கும் போது பிரதமர் கோடைகால விடுமுறைக்கு செல்வது முற்றிலும் தவறான ஒரு விடயம் என எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் அரசியல்வாதிகள் விமர்சனங்களை தொடுத்துள்ளனர். தற்போது பிரித்தானியாவை பொறுத்தவரை அங்குள்ள மசூதிகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல காவல்துறை அதிகாரிகளை தாக்கி உள்ளூர் கடைகளை சூறையாடி தோல் நிறத்தின் அடிப்படையில் மக்களை தாக்கும் குண்டர்களின் விடயத்தில் தயவு தாட்சணியம் காட்டப்பட மாட்டாதென உள்துறை அமைச்சர் ஜோவர்ட் ஹூப்பரும் உறுதியளித்துள்ளார். இதற்கிடையே எலான் மஸ்கின் சமூக ஊடக தளமான எக்ஸ் வதந்திகளை பரப்ப உதவி செய்வதாகவும் இவ்வாறான வதந்தி செய்திகள் தான் பிரித்தானியாவில் வன்முறைகளை தூண்டுவதாகவும் புதிய விமர்சனங்களும் எச்சரிக்கைகளும் வந்துள்ளன. இறுதியாக கொரிய வளைகுடா நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் வடகொரியா தனது ஏவுகணைகளில் 250 புதிய தலைமுறை ஏவுகணைகளை தென்கொரிய எல்லையில் நிறுத்தியுள்ளதாக இன்று அறிவித்துள்ளது. தென்கொரியா வடகொரிய எல்லையை மையப்படுத்தி மீண்டும் ஒலிபெருக்கிகளை மையப்படுத்தி வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் மீதான எதிர்ப்பு பரப்புரைகளை ஆரம்பித்த நிலையில் வடகொரியா இந்த நகர்வை செய்துள்ளது. இந்த ஏவுகணைகள் தனிப்பட்ட முறையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட புதிய தலைமுறை ஏவுகணைகள் எனவும் வடகொரிய தலைவர் கூறுகிறார். வடகொரியாவும் தென்கொரியாவும் கடந்த சில மாதங்களாகவே குப்பை கூளங்களை மாறி மாறி எதிராளி நாடுகளுக்குள் கொட்டி வருகின்றன. சிறப்பான பலூன்கள் மூலம் குப்பை கூளங்கள் ஏற்றப்பட்டு இவ்வாறு மாறி மாறி எல்லையை தாண்டி கொட்டப்பட்டு வரும் நிலையில் வடகொரியா 250 புதிய தலைமுறை ஏவுகணைகளை தென்கொரிய எல்லையில் நிறுத்தியுள்ளமை புதிய பதற்றங்களை உருவாக்கியுள்ளது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.